தொடங்கும் போதும் யாரையாவது வாழ்த்தி தொடங்கணும். முதல் அதிகாரம் பேர் என்ன? கடவுள் வாழ்த்து. கடவுள் அவர் வாழ்த்தி தொடங்குறார். சரி, வாழ்த்திட்டோம். அடுத்து அந்த அந்த புத்தகத்துல ஏதோடைய சிறப்பு சொல்லப்படுது. ஏதோ ஒரு சிறப்பு சொல்லணும்ல. 2வது அதிகாரம் பேர் என்ன? வான் சிறப்பு. கடவுளுக்கு அடுத்த இடத்தில் வானத்தை வைக்கிறார் வள்ளுவர். ஏன்னா ஏழை பாலை பார்க்காம ஒரே மாதிரி பேர் தான் வானத்து சிறப்பு. கடவுள் வாழ்த்தியாச்சு, வானத்து சிறப்பு சொல்லியாச்சு. அந்த நூல் யாருடைய பெருமையை சொல்லப்படுது? ஏன் பெருமையா, உங்க பெருமையா, யார் பெருமை? நீத்தார் பெருமை. நமக்கு முன்னாடி நீத்தா இருப்பாருங்க, அவர்களுடைய பெருமையை சொல்லு. 3 முடிஞ்சிருச்சு. கடவுள் வாழ்த்தியாச்சு, வானத்து சிறப்பு சொல்லியாச்சு, பெருமைன்னு சொல்லியாச்சு. த பர்பஸ் ஆஃப் தி புக், இந்த நூல் எதை வலியுறுத்துது? அரண் வலியுறுத்து. மொத்த புக்குமே அறம்ங்க. அது அறம், அவ்வளவுதாங்க தெரிகிறது. இந்த அறத்திலையும் அறம்பொருள் பலன்னு சொல்லுவோம். முதல்ல சொல்ற அறம் என்ன தெரியுமா? அறம் எங்க இருந்து தெரியுமா தொடங்குது? இல்வாழ்க்கை. வீட்டுல இருந்து தொடங்குது. இல்லறம், வீட்டை இல்லறம் சொல்லுவோம்ல. இப்போ பொதுவாவே இந்த மாதிரி வாலிபர்களா இருக்காங்க பாருங்க, சின்ன பசங்களா, அவங்களுக்கு எப்படா கல்யாணம் ஆகும் ஒரு ஆசை இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆச்சு, நம்ம அவசரம் பண்ணிட்டோம் எண்ணம் இருக்கும். அப்ப அந்த இரு வாழ்க்கையிலயும் ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா 6 உதவிகள் சொல்றாரு. இந்த 6 உதவிகள் பண்ணுவதற்கு ஒரு ஆண் ரெடி ஆயிட்டாருன்னா